நண்பர்களே, என்னுடைய நண்பர் ஒருத்தர் அதிகமாக இந்த அரங்குக்குள் உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடும். அவர் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறார். அவர் பேர் மோகன்தாஸ். அவர் ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் என்னை அமெரிக்காவுக்கு அழைத்திருந்தார். நான் மோகன்தாஸ் 2 முறை அவரை பார்த்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க என்று அவரை கேட்டதில்லை. இந்த தடவை நான் ஏர்போர்ட்டில் அவரை பார்த்தோன்னே, மோகன் நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க என்று கேட்டேன். அவர் ரொம்ப கேஷுவலாக ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் என்று சொன்னார். உலகத்தின் டிஆர்ஓக்கெல்லாம் தெரியும், உலகத்தின் படிப்பாளிகளுக்கு அல்லது அறிவுஜீவிகளுக்கு மிகப்பெரிய கனவு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி என்பது தெரியும். அவர் வேலை பார்க்குற ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு அழைத்து போனார். அங்கே போன உடனே தான் எனக்கு சில அதிர்ச்சிகரமான தகவலாம் தெரிஞ்சிச்சு. அது என்னென்னா, ஒரு பல்கலைக்கழகம் என்பது கல்விக்காக கட்டமைக்கப்பட்ட எவ்வளவு ஒரு புனிதமான இடம். அல்ல, புனிதம் என்கிற வார்த்தையில் கூட எனக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு கல்வியினுடைய ஒட்டுமொத்தமான மேன்மைகளை அடுக்குகிற இடமாக நாம் எல்லாம் ஒரு கல்விக்கூடங்களை பார்க்கணும். மோகன்தாஸ் எனக்கு முதல் முறையாக சொன்னார், நான் இந்த பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக வேலை பார்க்கவில்லை என்று சொன்னார். அப்புறம் என்று கேட்டேன், ஸ்டூடெண்ட்டாக நீங்கள்? நான் இந்த பல்கலைக்கழகத்துக்கு உள்ளே தான் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நான் ஐடியில் வேலை பார்க்குறேன் சொன்னேன். எங்கள் யூனிவர்சிட்டிக்கும் ஐடிக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டேன். அவர் அடுத்த அதிர்ச்சிகரமான தகவலை காமிச்சார். ஒரு 20 பஸ்ஸு காமிச்சான்ட்டு. அந்த 20 பஸ்ஸும் நீங்கள் நம்ப வேண்டும், நம்ம ஊரில் உள்ள ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸுடைய பஸ்ஸு. ஹார்வர்ட் ரியல் எஸ்டேட் என்று அந்த பஸ்ஸில் எழுதியுது. அப்போ என்னென்னா, ஒரு யூனிவர்சிட்டியே ரியல் எஸ்டேட் பிஸ்னஸையும் அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே இருந்து பண்ணுகிறது. ஆச்சரியமாக இருந்துச்சு. நாம் கல்வி மட்டும்தான் பல்கலைக்கழகத்திலேருந்து வரும்னு நினச்சினுக்கிற ஒரு இடத்துலேருந்து ஒருத்தர் ஐடியில் வேலை பார்க்கிறார், யூனிவர்சிட்டியிலேயே ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நடக்கிறது. பல விஷயங்கள் அந்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் இருந்தது. 2 சுவாரஸ்யமான விஷயங்களை நான் அங்கே கவனித்தேன். ஒன்று, இப்போ இந்த அரங்கத்துக்கு ஒரு மெயின் என்ட்ரன்ஸ் இருக்கிறது. இந்த மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக நான் உள்ளே வரேன். அது மாதிரி நான் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே நுழைகிற போது என் கையை பிடிச்சிக்கினார் மோகன். ஐயோ, இதில் போகாதீங்கன்னு சொன்னார். ஏன், இது உள்ளே போனவங்க யாருமே டிகிரி முடிச்சதில்லை ஹார்வர்ட்லன்னு சொன்னார். எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்து நான் சொன்னேன், நான் எங்கேங்க இதுக்கு மேலே டிகிரி முடிக்க போகிறேன், நான் ஏற்கனவே டிகிரி முடிக்கல, அதனால் கவலை இல்லை, விடுங்கண்ணே. இல்லை தயவுசெய்து சின்ன கேட்டு வழியாக போங்க, மெயின் கேட்டு வழியாக போகக்கூடாது. நான் ரொம்ப மிகுதியில் இந்த மெயின் கேட்டு வழியாக போய் டிகிரி முடிக்காதவங்க ஒரு 4 பேர் சொல்லுங்கன்னு கேட்டேன். அவர் ஃபஸ்ட் ஆள் உங்கள் ஊர் ராஜீவ்காந்தினார். ராஜீவ்காந்தி ஹார்வர்டில் தான் முத சேர்ந்தார். அவர் இந்த மெயின் கேட் வழியாக தான் ரொம்ப நல்ல பிள்ளையாக வருவார். 2-3 மாதத்தில் அவர் யூனிவர்சிட்டியே மாறிட்டார். இந்த யூனிவர்சிட்டியில் அவர் டிகிரி முடிக்கல. அப்புறம் பில்கேட்ஸ், அவரும் இங்கே தான் மெயின் கேட் வழியாக டிகிரி முடிக்கல. நான் ரொம்ப கூலாக கேட்டேன், இந்த சின்ன கேட் வழியாக போய் டிகிரி முடித்த ஒரு நல்ல பிள்ளைய சொல்லுங்கள். உங்கள் ஊர் ப. சிதம்பரம் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தார், அவர் சின்ன கேட் வழியாக தான் வருவார், அவர் தான் டிகிரி முடித்தாருனார். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, உலகத்தின் ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகம்னு நாம் நம்பினுக்கிற அந்த பல்கலைக்கழகத்தினுடைய மெயின் கேட்லேருந்து சின்ன கேட் வரல அவ்வளவு ஐதீகங்கள், மூடத்தனங்கள் இன்றைக்கும் அவங்க பாதுகாத்து வச்சுருக்கிறாங்க. அது ஒன்று. 2வது, அந்த யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்குள்ளே ஹார்வர்டினுடைய ஒரு சிலை இருக்கிறது. அப்படி கால் மேலே கால் போட்டு அப்படி ஸ்டைலாக ஹார்வர்டு உட்காந்துக்கிறார். எல்லாரும் போய் அந்த சிலையை குறிப்பாக அவருடைய ஷூவை அப்படி தொட்டு வணங்குறாங்க. நல்ல வேளை நான் வணங்கியிருப்பேன். அதுக்குள்ளே மோகன் உண்மையை சொல்லிட்டார். அவர், பவான் நீங்களாம் போய் கும்பிடாதீங்கன்னார். ஏன் சார்ண்ணே, இது ஹார்வர்டே இல்லைன்ட்டார். நான் பயங்கரமாக, என்னங்க இந்த உலகமே இவரை வணங்குது, ஹார்வர்டே இல்லைன்னிங்கன்னா அவர் சொல்கிறாரு, ஹார்வர்டுன்றவர் வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த ஊரில் உள்ள ஒரு பெரிய நிலச்சுவார்ந்தார். உங்கள் ஊரில் அண்ணாமலை செட்டியார் எப்படி அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு நிலம் கொடுத்தாரோ அது மாதிரி ஹார்வர்டுக்கு நிலம் தான் கொடுத்தாரு ஹார்வர்டு. அவர் ஒரு அப்போ ஹைஸ்கூல் ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஹைஸ்கூலு, காலேஜு, யூனிவர்சிட்டி, காலேஜ்னு பெருசாகிடுச்சு. அப்போலாம் ஹார்வர்ட் செத்துட்டார். இவ்வளோ பெரிய பல்கலைக்கழகமாக, உலகத்திலே பெரிய பல்கலைக்கழகமாக இது மாறின உடனே அவருக்கு ஒரு செலவு வைக்கணும். நம்மளால் உடனே ஒரு செலவு வச்சிருவோம்ல நினச்சோம். அப்போலாம் அவர் செத்து 3 தலைமுறை, ஒரு பாஸ்போர்ட் சைஸ் கூட ஃபோட்டோ கூட கிடைக்கல அவருக்கு. என்னடா பண்ணுறது, செலவு வைக்காமல் இருக்க முடியாதே, உலகத்துக்கு தெரியணுமேனு படிக்க வந்த ஒரு பையனை கூட்டின்னு இப்படி உட்கார வச்சு அவனுக்கு ஷூ மாட்டி விட்டு அவனுக்கு சிலையாக செஞ்சுட்டாங்க. சத்தியமாக இது ஹார்வர்ட் கிடையாதுன்ட்டார். அதுக்கப்புறம் நான் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் தெரிஞ்சு, ஒரு பக்கம் ஷூ மட்டும் தேஞ்சி பித்தளை தெரியுது, பித்தளை செஞ்சுக்கிறாங்க. அந்த
இது ஏங்க ஒரு பக்கம் மட்டும் இவ்வளோ பித்தளை தருது அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, இந்த இந்த ஷூவை தொட்டு தொட்டு வணங்கினா கண்டிப்பாக வந்து அரியர்ஸ் இல்லாமல் ஹார்வர்டில் டிகிரி முடிச்சிடலாம் அப்படின்னு உலகம் முழுக்க நம்புகிறாங்க அப்படின்னா. அப்போ பாச் நம்பர்லாம் இதை தொட்டுருப்பாராங்கன்னு கேட்டேன். அநேகமாக அவர் டெய்லி தொட்டுருப்பார், அதனால தான் அவர் அரியர்ஸ் இல்லாத படிச்சுட்டு போயிட்டார். பயங்கர ஆச்சரியப்படத்தக்க வகையில் இருந்துச்சு. யாருக்கும் தெரியாத இன்னொரு சின்ன தகவலை எனக்கு மோகன்தாஸ் சொன்னார். அது என்னென்னா, இந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே 4 வருஷம் 5 வருஷம் வந்து படிக்கிற பசங்க இருக்காங்கள்ல, அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு வெறுப்பு வந்துடுமா அந்த யூனிவர்சிட்டி மேலே. ஏன்னா உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர்கள் மட்டும்தான் அங்கே படிக்கும். அவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் இருக்குது. நம்மள மாதிரியான கல்வி முறைகள்லாம் இல்லை. போகும்போது மிக நிச்சயமாக இந்த யூனிவர்சிட்டிலேருந்து வெளியே போகிறாள்ல அந்த பையன் யாருக்கும் தெரியாத ஒரு மிட் நைட்டில் அந்த ஹார்வர்ட் சிலைக்கு பின்னாடி ஏறி அதுக்கு மேலே யூரின் பாஸ் பண்ணிட்டானா. அவனோட கோபத்தை அப்படி காமிச்சிட்டு போகிறது. இவ்வளோ சுவாரஸ்யங்களை அடக்கிய, இவ்வளவு மூட நம்பிக்கைகளை அடக்கிய ஒரு விஷயம் வந்து ரொம்ப அமைதியாக எல்லாருக்கும் காட்டப்படுகிறது. அங்கே வந்து இதான் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, இதில் படித்தவங்க தான் இன்றைக்கி வந்து உலகம் முழுக்க இவ்வளோ பெரிய ஆட்களாக இருக்கிறார்கள் என்று காட்டப்படுது. நண்பர்களே, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி வரலும் போய் நம்ம பிள்ளைய படிக்க வச்சிட முடியுமா என்கிற கனவு ஒரு புறம் இருக்குது. இங்கே இருக்கிற ஹைஸ்கூல் முடித்தா போதும் என்கிற கனவுகளோடு நம்முடைய வாழ்க்கை இந்த ரெண்டுக்கும் நடுவில் தான் மனித வாழ்க்கை எப்பொழுதுமே ஊடாடி கொண்டு இருக்குது. எனக்கு தமிழில் ரொம்ப பிடித்த எழுத்தாளர்கள், பெரிய ஜீனியஸ் என்று யாரும் சொல்ல முடியாவிட்டாலும் கூட எனக்கு பிரபஞ்சன் என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எழுத்தாளராக இருப்பார். எனக்கு ஒரு சக மனிதனின் தோள் மீது கை போட்டு கொண்டு அவர் எனக்கு கதை சொல்லுவார். எனக்கு இந்த வாழ்க்கையின் அனுபவங்களை திரும்ப திரும்ப சொல்லுவார். நம்மளே அவர் வர்க்கம் என்று ஒரு கதை எழுதியிருக்கிறார். ரொம்ப அந்த கதை எழுதப்பட்ட பீரியடே எனக்கு தெரியும். பாண்டிச்சேரிக்கு எப்பொழுது போனாலும் ஆங்கிலோ ஃப்ரெஞ்ச் ஏஎஃப்டி என்ற ஆங்கிலோ ஃப்ரெஞ்ச் மில் என்று ஒரு மில் இருக்கிறது. அந்த மில்லில் ஒரு 3000 பேர் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு ஊதிய உயர்வு ஒப்பந்தத்திற்காக அந்த மில் மூடப்பட்டது. அங்கிருந்து தான் பிரபஞ்சன் அந்த கதையை ஆரம்பிக்கிறார். அந்த மில்லில் வேலை பார்க்கிற ஒரு பிராமண பையன், அவன் பேர் வாசுதேவன். அவனுக்கு அடுத்த இவ்வளோ நாள் வேலை, இப்போ ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நாளை காலைல கலெக்டர் ஆஃபீஸ் மூடிடுறாங்கன்னு வச்சுங்க. ஒரு 10 நாளைக்கு கலெக்டர் ஆஃபீஸ் மூடினா டிஆர்ஓக்குள்ளே என்ன பண்ணுறதுனே தெரியாது. நான் ஒரு காலையில் எழுந்தோடனே கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போய் வேலை பார்த்தது. திடீர்னு நம்முடைய அன்றாடங்கள் சிதைக்கப்பட்டுச்சுன்னா நம்ம அடுத்த நாள் எப்படி எங்கே போகிறோன்னே நம்மளுக்கு தெரியாது. இப்போ மில்லு மூடிட்டாங்க. இந்த பையனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. காலைல எழுந்தாச்சு, குளிச்சாச்சு, பூஜை பண்ணியாச்சு, விபூதி அடிச்சாச்சு, குங்குமம் போட்டு வச்சாச்சு, எங்கே போகிறது? எங்கேயுமே போக முடியாது. இவன் புறப்பட்டு நடந்து போய் பாண்டிச்சேரியில் இந்த பாரதி பூங்கான்னு ஒன்று இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பீச்சுக்கு முன்னாடி பெரிய பூங்கா, அங்கே தான் செக்ரட்டரியேட் எல்லாமே இருக்கும். அந்த பூங்காவில் போய் உட்காருவான் டெய்லி. அந்த பூங்காவில் ஒரு நாள் அவருடைய வயதான ஒரு மாமா வருவார். அவர் வந்து ஒரு பழுத்த பிராமணர். அவர் வந்து ஒரு லாயர், ஒரு வழக்கறிஞர். அவர் சொல்வார், வாசு, காலம் கெட்டு போச்சுரா வாசு, ஒரு பிராமணன் போய் ஏஎஃப்டி மில்லில் தொழிலாளியாக வேலை செய்யலாமா? அதனால தான் மில்லை மூடிட்டான். அவருடைய கணிப்பு அது. ஒரு பிராமணன் போய் ஏஎஃப்டியில் தொழிலாளராக வேலை பார்த்து, நானாக இருந்தால் சத்தியமாக போயிருக்கோம். நம்மளாம் வேதம் சொல்கிற வாய்டா இது, நம்மளாம் மணியாட்டுற கை இது போய் வேலை செய்யலாமா? அவன் சொல்லுவான், வேதம் சொல்கிற வாயில் தானே மாமா பொய்யை சொல்லி நீ வக்கீல் வேலை செய்கிற அப்படின்வான். அவர் அடுத்தது சொல்லார், நான் செத்துட்டா கூட என் சாவுக்கு வராதுன்ட்டுவார். அவனு பரவாயில்ல நான் வரலன்ட்டுவான். இப்போ அவன் வந்து அந்த இதில் உட்காந்துப்பான். நம்மளை கதையை நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். ஒரு நாள் வந்து ஒரு கல் வந்து தலை குப்புற கிடக்கும். அந்த கல்லை வந்து என்னன்னு தெரியாமல் இவன் சாயங்காலம் இப்படி புரட்டுவான். புரட்ட தலை குப்புறாக கிடக்கிற ஒரு விநாயகர் சிலை. இவன் அப்படி கண்ணு அப்படி தள்ளின உடனே ஒரு அழகான விநாயகர் சிலை இருக்கும். யாரோ ஒருத்தர் இவனை பின்னாடி தட்டுவார். தட்டி, குட் காட். அவர் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தவர், இங்கேருந்து போனவர் தான். ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தோடனே அவர் காட் ஆகிடுவார். இவனுக்கு வந்து 100 ரூபா கொடுப்பார். 100 ரூபா வந்து அந்த வேலை இல்லாத பீரியடில் ரொம்ப பெரிய காசு. ரொம்ப சிம்பிளாக அந்த கதையில் வந்து ஒரு இடம் வரும். அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த தொழிலாளிகள் வந்து அவ்வளவு அனுசரணையாக இருப்பார்கள் அந்த பீரியடில். அப்படி இருக்கணும். அப்படி இல்லைன்னா மனித வாழ்க்கையே வேஸ்ட். இப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் வந்து சாரோன் அப்படின்னு ஒரு ஏரியாவில் இருக்கும்போது, இந்த பாலானந்தகுமார்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்துக்கிறார். எங்கள் வீட்டு இருக்கிற ஏரியாவில் ஒரு 200 டீச்சர்ஸ் இருக்கிறாங்க.
ஒரு 100 பேர் நர்ஸுங்க இருப்பாங்க, எல்லாமே மிடில் கிளாஸ் ஏரியா. கோவிட் வந்துச்சுல்ல, ஒரு 6 மாதம் 1 வருஷம் நம்மளாம் வீட்டுக்கு வெளியே வராதுனால எனக்கெல்லாம் அந்த ஃபீல். 40 வருஷமாக நான்லாம் கோவிட்லேயே தான் இருந்தேன். 40 வருஷமாக எங்கள் தெருவில் எவனும் வீட்டை திறந்தது கிடையாது, எவனும் வெளியே வந்தது கிடையாது, ஒருத்தன் செத்தானா போய்ச்சானான்னு கேட்டது கிடையாது. அப்படி வாழ்க்கை. அது வேறு நம்ம ஆளுங்க பெருமையாக சொல்லுவாங்க, சார் எங்கள் வீட்டுக்காரெலாம் என்ன டைப்புன்னு நினைக்கிறீங்கன்னுவாங்க. என்ன டைப்புமா? யார் பேச்சுக்கும் போக மாட்டார் சார், அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருப்பார். அவன் செத்தானா போய்ச்சானா, ஒருத்தங்கிட்ட சண்டை போடுறது சாடி போடுறது எதுவும், அவன் டெட் பாடின்னு அர்த்தம். சுடுகாட்டில் இருக்கிறவனை தெருவில் வந்து நம்ம குடும்பம் வச்சுட்டு சுடுகாட்டில் இருக்க வேண்டிய அவன் டெட் பாடி. அவன் அவ்வளோ அப்படியே யார் பேச்சுக்கும் ஒரு போக. நான்லாம் சொல்லுவேன், நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ பேர் இருக்கிறீங்களே, இது யாருமே ஒத்துக்க மாட்டீங்க, ஆனால் உண்மையிலே சத்தியமாக நான் மனப்பூர்வமாக சொல்கிறேன், நீங்களாம் வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சும் ஒரு நாளாச்சும் ஒரு ஜெயிலுக்கு போகணும், ஒரு நாளாச்சும் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கணும். போலீஸ் ஸ்டேஷன் இப்போ எவ்வளோ பேர் கை தட்டுறாங்க பாருங்கள், ஜெயிலுக்கு போகிறதுக்கு ரெடியாக. அவன் ஜெயிலுக்கு போகணும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும், கோர்ட்டுக்கு போகணும். வக்கீல்னா நான் எப்படி விவாதம் நடக்குது, ஜட்ஜின்னா அவர் மட்டும் எப்படி நமக்கு தீர்ப்பு கொடு, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறான்ல, அவன் வந்து ஒரு அதிகாரியாக வந்தான்னு வச்சுங்க, வேற லெவல். இதெல்லாம் தெரிஞ்சிக்காத ஒரு ஆள் இருக்கிறாரு. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு தமிழ் பிஹெச்டி படித்தவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பைக்கில் போகிறாரு, ஊட்டியில் ஒருத்தர் அவரை நிறுத்துறார், வண்டியை நிறுத்து, ரெக்கார்ட்ஸ்லாம் எடு அப்படின்றார். ரெக்கார்ட்ஸ்லாம் அவர்கிட்ட தான் இருக்கும், ஆனால் அவர் எடுத்து கொடுக்கறதுக்கு பதிலாக முதல்ல என்ன கேட்பாரு, ஐயா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் நான் கொடுத்துட்றேன். ஒரு 1000 ரூபா கொடுத்துருவார், ஒரு 500 ரூபா. எதுக்கு நிறுத்தினான்னு கூட கேட்கற முடியாது, கொடுத்துட்றேன். நான் என்ன கேட்குறேன், நீ பிஹெச்டி படிச்சு என்ன பிரயோஜனம்? அவன் 8வது தான் படிச்சுக்கிறான். 8வது பாஸ் பண்ண ஒரு கான்ஸ்டபிள்கிட்ட ஏன் நீ 1000 ரூபா கொடுக்குற? ஏன் 1000 ரூபா கொடுக்குறேன்னா, நீ இந்த 8வது படித்த கான்ஸ்டபிள் இருக்கிறார்ல, அவர் வெயிலில் காஞ்சி மழையில் நனைஞ்சி வருமன்னா என்னான்னு தெரிஞ்சு சோறு இல்லாமல் சத்துணவு சோறு சாப்பிட்டு 8வது ஃபெயில் ஆகி கான்ஸ்டபிளாக வந்துக்கிறார். இந்த பிஹெச்டி படித்தவங்க இவர் பார்ன் வித் சில்வர் ஸ்பூனு. அப்படியே நம்ம வெளியே நிலாவை கூட காமிக்க மாட்டாங்க அவங்க அம்மா, அப்படியே சோறு ஊற்றி 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 வளர்த்து அப்படியே ஒரு வெஜிடபிள் மாதிரி ஆக்கி அவனை பெரிய அதிகாரியாக மாற்றுருவாங்க. போடா, மக்களுடைய மூச்சு காற்று மேலே படலைன்னா நீ என்ன பெரிய அதிகாரி? ஒரு சாதாரண மனிதனுடைய மூச்சு காற்று வந்து உன்னுடைய ட்ரெஸ்ஸில் படணும், உன்னுடைய உடம்புல படணும். அப்போ தான் அவனுக்கு என்ன துயரம் என்று தெரிந்து கொள்ள முடியும். அப்படி படுகிற ஒரு அதிகாரியால், ஒரு அதிகாரத்தில் இருப்பவனால் ஒரு பழங்குடியை வஞ்சிக்கவே முடியாது. ஒரு குரலற்றவனை நீங்கள் துரோகம் பண்ணவே முடியாது. நீங்கள் சக மனிதன் என்று அவன் தோள் மீது உங்களால் கை போட்டு கொண்டு போக வேண்டிய விஷயத்தை திரும்ப திரும்ப உங்களுக்கு இலக்கியம்தான் கற்றுக் கொடுக்கிறது. வாசுதேவன் இப்பொழுது சிலையை திருப்பி போட்டால் அது வந்து விநாயகர் சிலை 100 ரூபா ஒருத்தர் எடுத்து கொடுத்து சொல்கிறாரு, எதுக்கு சார் 100 ரூபா? இந்த சிலையை நல்லா கழுவி இங்கே வச்சு நாளைக்கு ஒரு நெய்வேத்தியம் பண்ணு என்று சொல்கிறார். கதை அப்படி ஆரம்பிக்குது. வீட்டுக்கு வந்து அவன் மனைவி சொல்கிறாள், 5 கிலோ கோதுமையும் 5 கிலோ ரேஷன் அரிசியும் வாங்கிட்டு வந்து புருஷோத்தமன் கொடுத்துட்டு போனார், இவன் கூட வேலை செய்கிற எம்ப்ளாயி. அவனுக்கு கிடைத்த 5 கிலோ கோதுமையும் 10 கிலோ கோதுமையில் 5 கிலோ கோதுமையும் 5 கிலோ ரவா எல்லாத்தையும் எடுத்து வந்து இவனுக்கு ரேஷன் அரிசி அன்னிக்கிட்ட கொடுத்துட்டு போகிறான். வறுமையை பகிர்ந்து கொள்கிறார்கள், செழுமையையும் பகிர்ந்து கொள்கிறார்கள். அதுதான் தொழிலாளி வர்க்கத்தினுடைய மிகப்பெரிய அடையாளம். இவன் சொல்கிறான், 100 ரூபா ஒருத்தர் கொடுத்தார். ஏன் கொடுத்தார்? இல்லை, நெய் பொங்கல் வச்சு நாளைக்கு பிள்ளையாருக்கு. சூப்பர். அவன் சொல்கிறா, தாராளமாக போ, கொஞ்சம் நெய் வாங்கிக்கோ, எல்லாம் வாங்கிக்கோ, 20-30 ரூபாயில் பூஜைக்கான சாமான் முடிஞ்சிடும், மீதெல்லாம் வீட்டுக்கு மளிகை வாங்கிடுவான்னு சொல்கிறான். ஐயோ, கடவுளுக்கு கொடுத்த, கடவுளுக்குன்னு இந்த உலகத்தில் காசு படைக்கப்படலடா, காசு தான். அதில் கொஞ்சம் காசு நம்ம கடவுளுக்கும் வச்சுக்கலாம். வீட்டில் பட்னியை விட்டுட்டு நீ போய் கடவுளுக்கு மட்டும் பூஜை பண்ணி என்ன பண்ண போகிற? நெய் பொங்கல் செய், நீயும் சாப்பிடு நானும் சாப்பிடு 4 பேர் அங்கேயும் சாப்பிட்டோம். இதான் கடவுள் சொல்கிறார். இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாகி விட்டது. இப்பொழுது பிள்ளையார் சிலையை நிறுத்திவிட்டான். கதை ரொம்ப பிரமாதமான கதை நண்பர்களே. இவன் வீட்டிலேருந்து ஒரு சொம்பில் எடுத்துகிட்டு போய் பிள்ளையாரை கழுவி அதற்கு நெய்வேத்தியம் பண்ணுகிறான். நெய்வேத்தியம் பண்ணி ஒரு தட்டில் ஒரு அந்த தீபார்த்தனை காண்பிக்கிறான். திடீர்னு தட்டை இவன் பக்கம் இழுக்கும்போது பார்க்க ஒரு 20-25 ரூபா தட்டில் விழுந்துது.
இவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. வீட்டில் காஃபி போட கூட பால் இல்லை, காப்பி தூள் இல்லை. 20 ரூபா டெய்லி 25 ரூபா போச்சுன்னா பெரிய விஷயமாகிடுமே. அடுத்த நாள் காலையில் எழுந்துச்சி ஒரு நல்ல புது வேலை கிடைத்திருக்கிறது. இவன் டெய்லி வந்து விநாயகரை பார்த்து கொள்கிறான். நண்பர்களே, இப்பொழுது நீங்கள் நம்ப வேண்டும், இந்த இன்சிடென்ட்டினுடைய ஒரு 25வது நாளில் ஒரு சைரன் வச்ச கார் அங்கே நிற்கிறது. பாண்டிச்சேரியினுடைய சீஃப் செக்ரட்டரி இவனை பார்த்து ஐயா தெய்வமே என்று இவனை கூப்பிடுறார், குருவேன்னு கூப்பிடுறார். வாசு சந்தோஷப்பட்டுறான். ஓ, சீஃப் செக்ரட்டரியே வந்துட்டாரா? அவர் சொல்கிறார், சாமி எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரணும்னு கூப்பிட்றாரு. எப்பயுமே நீங்கள் இந்த மாதிரி ஆகிட்டிங்கன்னா அதிகாரிகள் வந்து உங்களை வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. இவர் வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனால் அவர் என் பிள்ளைங்களுக்கு நீங்கள் தான் குரு. நீங்கள் அவன் அப்படியே இப்போ என்னென்னா 20 ரூபாய் 25 ரூபாய் இல்லை, ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் 3000 ரூபாய் தட்சணை இல்லை. இவனை யாரும் கேட்க முடியாது. இவனுடைய ஓன் ப்ராப்பர்ட்டி இது. இவன் உருவாக்குன விநாயகர். கவர்மெண்ட்டோ அறநிலையத்துறையோ உள்ளே வர முடியாது. பயங்கரமாக இவன் செழிப்பாக வளர்ந்து கொண்டே போகிறான். நண்பர்களே, இதான் கதை, இதான் பிரபஞ்சன், இதான் நம்ம எடுத்துக்க வேண்டிய விதம். எல்லாம் உச்சத்தில் போகும்போது இவன் நல்லா, இவன் வேற பை பர்த்டே பிராமினாச்சா திளைக்கிறான். காசு வருது, இவன் பெரிய ஆள் ஆகிட்டான். எல்லாம் நடந்த போது கம்பெனி திறந்துடுறான். தொழிற்சாலை திறக்கப்பட்டது. பேப்பர்லலாம் நியூஸ் வந்துச்சு, ஆங்கிலோ ஃப்ரெஞ்ச் மில் நாளைக்கு திறக்கப்படுகிறது. காலையில் அந்த அரிசி பருப்பு வாங்கி கொடுத்தானே, அவன் சைக்கிள் எடுத்து வீட்டுக்கு வரான். மச்சான் புறப்படலாமா என்று கேட்குறான். இவன் எங்கன்னு கேட்குறான். எங்கேயா? ஃபேக்ட்ரிக்கு வரலையா நீ? ஃபேக்ட்ரிக்கு வரலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு மாதம் முழுக்க வேலை பார்த்தாலும் 3000 ரூபா சம்பளம் வரும். இங்கே ஒரு நாளைக்கு 3000 ரூபாய்க்கு கிடைக்கிறது. அப்புறம் அதில் ஒரு வருஷம் வேலை பார்த்தா தான் ஒரு இன்க்ரிமெண்ட். இது வந்து ஒரு நாளைக்கு 3000ன்றது 2வது நாளே 10,000 வரலாம். சீஃப் செக்ரட்டரி வந்து இவனுடைய அருளுக்காக நின்று கொண்டு இருக்கிறார். இவ்வளவு அதிகாரம், பணம் எல்லாம் இருக்கிற இதை விட்டுட்டு நான் ஏன்டா அங்கே வேலைக்கு வரணும் என்று உள் மனதை நினைக்கிறது. குளித்து ரெடியாகி விபூதி அடித்து பொட்டு வச்சு வெளியே வரான். அந்த டீ கடையில் இவர் வழக்கமாக சந்திக்கிற டீ கடையில் 2 தோழர்களும் உட்காந்து ஒரு டீ சொல்லுகிறார்கள். டீ குடித்து விட்டு அவன் சொல்கிறான், நான் பாரதி பார்க் போக மாட்டேன், நான் கம்பெனிக்கு போகிறேன், வண்டியை ஓட்டு என்று சைக்கிளுக்கு பின்னாடி உட்கார்ந்து கொள்கிறான். ஒரு எழுத்தாளன் மிகச்சரியாக இந்த கதையினுடைய பெயரே வர்க்கம், கிளாஸ். ஒரு தொழிலாளி என்பவன் எப்பொழுதும் யார் பக்கத்தில் இருப்பான்? வாழ்க்கையின் மிக துயரமான ஒரு நாளில் கோதுமையும் ரேஷன் அரிசியும் வாங்கி கொண்டு வந்து அவனுடைய பசியை தீர்த்த அந்த தொழிலாளியினுடைய வர்க்கங்கள் என்றைக்கும் இப்படி ஏதோ உழைப்பில்லாமல் வருகிற 3000 ரூபாய்க்காக போய் மண்டியிடாது. ஆனால் இந்த உலகம் முழுக்க 3000 ரூபாய்க்காக உன்னை மண்டியிட வைக்க தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கும். இந்த கதை முழுக்க அதுதான் நடந்து கொண்டே இருக்கும். நான் சொன்னல ஜெயமோகனுடைய அந்த அறம், அந்த கதை என்னன்னா, ஒரு எழுத்தாளர், அந்த எழுத்தாளருக்கு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும். ஆனால் அவர் மிகுந்த வறுமையில் இருக்கிறார். ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னால் வரைய இன்னைக்கு வரையிலும் கூட எழுத்தாளர்கள் எப்பொழுதுமே வறுமையை சூடியிருப்பார்கள். இப்போ இல்லை. மேடம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தலையாட்டினாங்களா, நான் இன்னும் நம்பினுங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. இப்போ ரொம்ப நல்லா தான் எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து அந்த எழுத்தாளர் வந்து ஒரு பதிப்பாளர் அவரை கூட்டி சொல்கிறாரு, நீ வந்து ஒரு புத்தகம் எழுதி கொடுத்தால் உனக்கு வந்து 100 ரூபாய் தரேன். 100 புத்தகங்கள் எழுதுறதுக்கான ஆர்டர் இருக்குது. 100 புத்தகங்களும் இந்தியாவின் தலை சிறந்த தலைவர்களை பற்றியான புத்தகம். ஒரு புத்தகம் எழுதிட்டு நீ 100 ரூபாய் வாங்கிக்கலாம். அவருக்கு பயங்கர சந்தோஷமாகிவிடுகிறது. நான் அந்த முழு கதையும் சொல்ல, சும்மா ஒரு இன்ட்டு சொல்லுகிறேன். ஒரு 3-4 நாட்களில் அவர் வந்து 4-5 புத்தகங்களை முடித்து விடுகிறார். கையெல்லாம் அவருக்கு இவ்வளோ பெருசு வீங்கிடுது. ஆனால் ஒரு புத்தகம் எழுதுவதை நிறுத்தினால் அவருக்கு 100 ரூபாய் கிடைக்காமல் போய்விடும். 4 புத்தகத்தை போய் அவர் இவர்கிட்ட கொடுத்துட்றார், பப்ளிஷர். அது டைப் ஆகி பிரிண்ட்டுக்கு போகுது. அடுத்த 4 புத்தகத்துக்கு இவர் எழுதி கொண்டிருக்கிறார். மகள், மனைவி எல்லாரையும் வச்சு எழுதி கொண்டே இருக்கிறார். நம்மளே இந்த கதையினுடைய மையம் இதுதான். ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறார் அந்த பப்ளிஷர். இவர் சொல்கிறார், வேணாம், நான் கையில் காசு வாங்கினா செலவு பண்ணிவிடுவேன். 100 புத்தகத்தையும் எழுதிவிட்டு மொத்தமாக 10,000 ரூபாய் வாங்கி கொள்கிறேன். 10,000 ரூபாய் நான் வாங்கினால் என் மகள் திருமணத்தை
ஜாம் ஜாம் 10,000 தான் போதும். நான் சொல்கிற இந்த விஷயம் நடந்து ஒரு 60 வருஷம் இருக்கும். ஜாம் ஜாம் நடத்திடுவேன், மொத்தமாக வாங்கிக்கிறேன் என்று சொல்கிறார். நம்மளே இந்த கதையை என்னால் சொல்ல முடியவில்லை. ஒரு துக்கம் ஒரு மாதிரி தொண்டையை அடைக்கிறது. 100 புத்தகத்தையும் அவர் எழுதி முடிக்கிற போது முதலில் அவர் கொடுத்த 5 புத்தகங்கள் 5வது பதிப்பை காண்கிறது என்று அந்த எழுத்தாளர் எழுதுகிறார். பிரிண்டில் போயினே அரசாங்கத்துக்கு அந்த புத்தகங்களை அவர் சப்ளை பண்ணி கொண்டே இருக்கிறார். 100 புத்தகங்களை எழுதி முடித்து விட்டு அவர் போய் அந்த பப்ளிஷர்கிட்ட உட்காந்து பேசுகிறார். அந்த பப்ளிஷர் யாரெல்லாம் எனக்கு தெரியும், அந்த எழுத்தாளர் யார் என்றும் எனக்கு தெரியும். அவர்கள் எவ்வளவு புகழ்பெற்ற பதிப்பாளர்களாக இருந்தார்கள் என்பதும் இந்த உலகத்துக்கு தெரியும். இந்த கதை உண்மையாக நடந்த கதை. அந்த அறம் புத்தகத்தில் இருக்கிற எல்லா கதையும் உண்மையாக நடந்த கதை தான். அவர் போய் அவர்கிட்ட எல்லா புத்தகத்தையும் முடிச்சிட்டேன், ரொம்ப சந்தோஷம், அப்புறம் என்று சொல்கிறார். ஒன்றும் இல்லை, பணம் என்ன பணம் அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க, ஒரு புத்தகத்துக்கு 100 ரூபா, அப்பப்போ வாங்கி தின்னிய, அதெல்லாம் என்ன கணக்கு என்று கேட்கிறார். 1 பைசா கூட நான் வாங்கலையாங்க என்று சொல்கிறார். யார்கிட்டடா போய் பேசுகிற? 2 பேருக்கும் வார்த்தை தடிக்கிறது. வாங்கி தின்ற நாயே என்று ஒரு எழுத்தாளனை பார்த்து அந்த பப்ளிஷர் சொல்கிறார். அவருக்கு பைத்தியம் பிடிக்கிற ஒரு நிலைமைக்கு வருகிறது. கிட்டத்தட்ட 3 மாதம் 4 மாதம் கையெல்லாம் வீங்கி வீங்கி எழுதின புத்தகங்கள் அவை. 1 பைசா கூட அவன் கொடுக்காமல் இவரை வஞ்சிக்கிறான், ஏமாற்றுகிறான். அவருக்கு என்ன செய்யறதுனே தெரியாமல் எழுச்சி அந்த நடு தெருவில் நடந்து வருகிறார். உடனே வீட்டில் மனைவி எல்லாம் பொண்ணு கல்யாணத்துக்கு ரெடியாகி கொண்டு இருக்கிற, தயாராகி கொண்டு இருக்கிற அந்த தருணத்தில் என்னாச்சு, காசே கொடுக்க மாட்டான், எல்லா காசும் நான் வாங்கிட்டேன்னு சொல்கிறான். சாமானியர்கள், ஏழைகள், குரலற்றவர்கள் இந்த உலகத்தில் தங்கள் குரல்களை உயர்த்தவே முடியாத இடங்கள் தான் அதிகார மையங்களாக இன்றைக்கும் இருக்கின்றன. அவர் அப்படியே புலம்பி தவித்து ஓடிப்போய், நண்பர்களே, அந்த இடம் என்னால் சொல்லவே முடியவில்லை. இந்த இன்சிடெண்ட்டை பொறுக்க முடியாமல் அந்த எழுத்தாளரின் மனைவி ஓடி பின்னால் புழக்கடைக்கு ஓடி போய் கிணத்தில் குச்சிட்றான். அவங்க வீட்டில் ஒரு பின்னாடி ஒரு கிணறு. அந்த கிணத்தில் குதித்து அப்புறம் 4-5 பேர் வந்து அந்த அம்மாவை காப்பாற்றி, இப்போது இந்த கதையினுடைய அடுத்த சீன் ஒன்று வருகிறது. அந்த பப்ளிஷர் ஒரு செட்டியார் இனத்தைச் சேர்ந்தவராக, புகழ்பெற்ற ஒரு செட்டியார் இனத்தைச் சேர்ந்தவராக இருக்கிறார். அந்த செட்டியாருடைய மனைவி வந்து ஒரு 150 கிலோ எடை உள்ள ஒரு தாட்டிகமான லேடி. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த எழுத்தாளர். அவர் மறுபடியும் புறப்பட்டு அந்த பப்ளிஷர் வீட்டுக்கு போகிறார். இந்த அம்மா வந்து குழந்தை இல்லை, அவர் பக்கத்து வீட்டு குழந்தைய வாங்கி இட்லி ஊட்டி கொண்டு இருக்கு. இந்த சீன் மறக்க முடியாத சீன். இவர் போனோடனே, என்ன புலவரே நல்லா இருக்கிறியா என்று அந்த அம்மா ரொம்ப கேஷ்ல, அதுக்கு இது எதுவுமே தெரியாது. இவர் சொல்கிறாரு, ஒரு ஒரு வெத்து தாள் கிடைக்குமா அம்மணி என்று கேட்கிறார். ஒரு வெள்ளை தாளை எடுத்து அந்த பப்ளிஷர் வீட்டின் மீது ஒரு அறம் பாடுகிறார். அறம் பாடி அந்த அம்மா கையில் வச்சுக்கிற இட்லியை வாங்கி அந்த பேப்பருக்கு பின்னாடி தடவி அந்த கதவில் ஒட்டி விடுகிறார். ஒரு எழுத்தாளனால் அறம் பாடப்பட்ட வீடாக அந்த பப்ளிஷரின் வீடு மாறுகிறது. ஐயோ 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 என்று அந்த அம்மா அடித்துக் கொள்கிறார். பக்கத்து வீட்டு குழந்தையை கொடுத்து விட்டு அவ்வளோ தாட்டிகமான உடம்பை தூக்கி கொண்டு அந்த அம்மா அந்த பப்ளிஷருடைய பிரிண்டிங் ஆஃபீஸை நோக்கி நடக்கிறார். நடுவில் இந்த கடை ஆரம்பிக்கப்பட்டு ஒரு நாள் கூட இந்த பெண்மணி அந்த ஆஃபீஸுக்கு தான் வீட்டுக்காரருடைய ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னே அந்த அம்மாவுக்கு தெரியாது. முதல் முறையாக அவள் வந்து, ஐயோ என் குலவிளக்கே, தெய்வமே, லட்சுமி நீயா வந்த என்று கதறுகிறார்கள். ஜெயமோகன் அந்த கதையில் ஒரு வரி எழுதுகிறார். அந்த அம்மா வந்து நடு ரோட்டில், தார் ரோட்டில் உட்காந்து சொல்லுது, இந்த முந்தானையை நான் உனக்கு தான் போட்டிருந்தேன்னா, ஒரு எழுத்தாளனை வஞ்சிச்சுட்டு நீ வாழற இந்த வாழ்க்கையை நான் உன் கூட வாழ்ந்ததே பொய். அவனுக்கு நீ காசு கொடுக்கலன்னா நான் அங்கேருந்து எழுந்துச்சு போக மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்து அவசரமாக கையில் இருந்த காசு, பக்கத்து கடை அக்கத்து கடை எல்லாத்தையும் வாங்கி போய் அவருக்கு அந்த 10,000 ரூபாயை கொடுத்து விட்டு வந்த பிறகுதான் சோற்றால் ஒட்டப்பட்ட அந்த அறம்பாடலை அவர் கிழித்தெடுத்தார் என்று அந்த கதை போகிறது. நம்மளே தொடர்ந்து இந்த குரலற்ற மனிதர்கள்
எப்பொழுதுமே வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் சொன்ன இந்த 2-3 உதாரணங்களை பாடப்புத்தகங்கள் நமக்கு சொல்லித்தர தவறிவிட்டன, அல்லது பாடப்புத்தகங்களில் இதற்கான போதாமைகள் இருக்கின்றன. இலக்கியங்கள், இலக்கிய கண்காட்சிகள், இலக்கிய உரைகள், இலக்கிய கலந்துரையாடல்கள் மட்டுமே இதை எப்பொழுதும் நிவர்த்தி செய்யும். அப்படி ஒரு நல்ல முயற்சியை இந்த நீலகிரி புத்தக திருவிழா எடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய அன்பும் பிரியமும் கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.